பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சோப்பை பத்தி விரிவா பாத்திரலாங்க. தேங்காய் எண்ணெய் சோப்பு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம 1/2 கிலோவுக்கு இன்னைக்கு சோப்பு செய்யறோங்க. 1/2 கிலோவுக்கு உண்டான தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம். எவ்வளவுன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாதுங்க, 475 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டர் வந்து 12.5 கிராம். அதே மாதிரி நம்ம விளக்கெண்ணெய் இருக்குது பாத்தீங்களா, விளக்கெண்ணெய் 12.5 கிராம். இது மட்டும் தாங்க வச்சு நம்ம சோப்பு செய்ய போறோம். இப்பங்க இந்த பட்டர் யூஸ் பண்றோம் அல்ல விளக்கெண்ணெய் யூஸ் பண்றோம் அப்படின்னாங்க, மூணையும் ஒண்ணா போட்டு இப்ப மட்டும் தாங்க பிளெண்டரை யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? சரிங்க. இதுல தேங்காய் எண்ணெயில வந்து அப்படி என்ன பயன்கள்? சரிங்களா? பயன் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிளிசரின் கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? கிளிசரின் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறீங்களா? 9% இருந்து 17% இருக்குதுங்க. இந்த மருத்துவத்துல இதை தாங்க அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சூரிய படம் போடுற ஆயில், இந்த மாதிரி ஆயில்களுக்கு எல்லாம் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்க. வேற என்னென்ன பயன்களுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? அடுக்கிக்கிட்டே போலாங்க. தலைக்கு யூஸ் பண்றதுல இருந்து, உடம்புக்கு போடுறதுல இருந்து, கைகாலுக்கு போடுறதுல இருந்து எல்லா இதுக்கும் போல பாருங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு அப்ளை பண்ணணும்னா அடுத்த 15வது நிமிஷம் உடம்பு அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும்தாங்க இருக்குது. நடைமுறையில ஒரு 124 ஆயில்கள் இருக்குதுங்க. 124 ஆயில்கள் இருக்குதுங்க. அந்த 124 ஆயில்கள்ல தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இந்த தன்மை கொடுக்கக்கூடியதுங்க. என்ன தன்மைன்னு பாக்குறீங்களா? அழுக்கெடுக்கக்கூடிய தன்மையும் நுர வரக்கூடிய தன்மை 67% இருக்குது. சரிங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. வேற என்னென்ன பயன்கள் இருக்குது? கண்ணுல கருவளையங்கள் இருக்குது பாத்தீங்களா, கருவளையங்களை போக்கக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்தது தோல் அரிப்பு இருந்ததுன்னா நம்ம போடலாங்க. புரியுதுங்களா? சிறு சிறு காயங்கள் இருந்ததுனாலும் முதல்ல தேங்காய் எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்துறோங்க. சரிங்க. இது போல நிறைய அதோட பயன்களை அடுக்கிக்கிட்டே போலாம். கேரளாவில் பாருங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடியும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுவாங்க, குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுவாங்க. பிறந்த குழந்தைக்கு இருந்துங்க. சரிங்களா? இது போல நிறைய பலன்கள் இருக்குது. அது தேங்காய் வந்து எந்த தேங்காயை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கறத அடுத்த ஒரு வீடியோக்குள்ள சொல்றோம். இப்போ நம்ம சோப்பு செய்யறதுக்கு போயிடலாங்க. நம்ம எப்ப சோப்பு செஞ்சோம்னாலும் ஒவ்வொரு தடவை முறையும் நம்ம வடிகட்டிடணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. வடிகட்டிட்டுங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் நம்ம வடிகட்டணும். கேஸ்டிக்கை வடிகட்டணும். ரெண்டாவது, நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? தேங்காய் எண்ணெயோட பட்டர் சேர்க்கிறோம் பாத்தீங்களா, அந்த பட்டரை வந்து உருக்கிடுவாங்க. தயவு செய்து அது போல தவறுகளை நீங்க பண்ணிடாதீங்க. பாருங்க, நிறைய பேர் நாங்க பிளெண்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளெண்டர் தாங்க. புரியுதுங்களா? இதை வந்து பண்ணீங்கன்னா தான் நமக்கு பயன்கள் நிறைய இருக்குது. என்ன பயன்கள் நினைக்கிறீங்களா? கரையும் தன்மை குறையுங்க. இப்ப பாருங்க, நம்ம லை எடுத்து வச்சிருக்கிறோங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்களா? 87.5 கிராம் கேஸ்டிக் சோடா. சரிங்களா? 175 கிராம் ஆர்ஓ வாட்டர், ரெண்டையும் கலந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வச்சு நம்ம வச்சிருக்கிறோங்க. இந்த ரூம் டெம்பரேச்சர்ல எவ்வளவு நேரம் வைக்கணும்னு பாக்குறீங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வைக்கணுங்க. அப்பதான் அதனுடைய ரூம் டெம்பரேச்சர் வந்து ரெகுலரைஸா குறையும். ஐஸ் வாட்டர் ஊத்துறது இதெல்லாம் வேண்டாங்க, நேச்சுரலாவே இருக்கட்டும். சரிங்களா? இப்ப இந்த லைய வந்து நம்ம இதுல ஊத்த போறோங்க. அது எப்படி ஊத்துனா என்ன ஆகுங்கிறது பாத்திரலாங்க. பாருங்க, இந்த லை ஊத்துறப்ப எவ்வளவு மெலிசா ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா ஊத்தணும். அடுத்தது, புரியுதுங்களா? இந்த கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் இதுல ஏதாவது ஒரு பக்கம் தாங்க நம்ம ரொட்டேட் பண்ணணுங்க. அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னா தான் அதோட தன்மை எக்ஸலண்டா இருக்குங்க. இது போல எவ்வளவு நேரம் நீங்க சுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாம சுத்தணுங்க. அப்படி சுத்தினாதான் உங்களுக்கு சஃபானிஃபிகேஷன் கரெக்டா ஆகும். இல்லாட்டி என்ன ஆகும்? இல்லாட்டி கரையும் தன்மை இருக்கும். அதுக்கு இந்த சோப்புக்கு மேல பாருங்க, இந்த ஒயிட் கலர் லேயர் வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி லேயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால இந்த கையில இதே மாதிரி போட்டு நீங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டான நமக்கு கோகனட் ஆயில் சோப்பு கிடைக்கும். இப்ப நம்ம வந்து இதை வந்துங்க 500 கிராமுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம். சரிங்களா? நீங்க வீட்டுல வந்து 100 கிராமுக்கு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை, அப்படி இல்லை அப்படின்னா திங்கட்கிழமை மாலை 7 to 8க்கு வந்து நாங்க இது எப்படி செய்யறது, அதுல சந்தேகங்கள் இருந்ததுனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம் நேயர்களே. நேர்களே, இங்க பாருங்க, மிக அற்புதமா நமக்கு சோப்பு வந்திருக்குதுங்க.
இது போல நீங்களும் வீட்டில் செஞ்சு பயன்படுத்துங்க. சரிங்களா? நீங்க செய்ய முடியல அப்படின்னா நீ ஒன்றும் சிரமப்பட வேண்டாங்க. கீழ்காணும் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி சோப்பு வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார். சரிங்களா நேயர்களே? இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.